5 பட்சிகள் என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். ம். அதில் வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில், மொத்தம் இந்த 5 பட்சி தான். ம். இவங்கெல்லாம் நம்மளோட பயணிக்கக்கூடிய பறவைகள் தான். ஆமா. இவங்கெல்லாம் வெளியாட்கள்லாம் கிடையாது. ம். எல்லாம் நம்மளோட சேர்ந்து மனிதனத்தோடு சேர்ந்து இருக்கவங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதோ ஒரு தவறுகள் இழைச்சிட்டோம் ஏதோ ஒரு பிறவியில் அப்படின்னா நிச்சயமாக அது பட்சி சாபமாக மாறும். ம். அதே மாதிரி அந்த பறவையோட குணம் அவங்களோட உடலில் நிச்சயமாக இருக்கும். ஒரு ஆந்தை பட்சியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்சஸ் டே டைமை விட நைட் டைமில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அவங்களுக்கு இரவில் தான் விழிப்பு அதிகமாக இருக்கும். இரவு நேரத்தில் அதிக நேரம் வேலை பார்ப்பாங்க. ம். அவங்களுக்கு இந்த நைட் டிரைவிங்லாம் ரொம்ப இயல்பாக வரும். அந்த மாதிரி அந்த இரவு சார்ந்த தொழிலில் ரொம்ப கெட்டியமாக இருப்பாங்க அந்த விஷயத்தில். இப்படி ஒவ்வொரு பட்சிக்கும் அதே மாதிரி காகம் பட்சியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு எப்படின்னா 2 விதமான கேரக்டர் ஒரு உடம்புக்குள்ளே இருக்கும். ம். அந்த அன்னியன் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, காலையில் ஒரு பேச்சு, அப்படி திரும்பினோடனே இந்த பக்கம் ஒரு பேச்சு, இதெல்லாம் நிறையா இருக்கும். இப்படி ஒவ்வொரு பட்சிக்குமே ஒரு சிறப்பு குணம் இருக்குது.